வெளிநாட்டில் இருக்கும் உங்களுக்காக இலங்கையில் இருக்கும் உங்கள் பெற்றோரின் ஆரோக்கியத்தை எங்கள் சொந்த பெற்றோரைப் போல அன்புடன் நாங்கள் பராமரிக்கின்றோம். மெடிப்ளேஸ். ஸ்டேலின் வான் பாதுகாப்பு வரலாற்றில் வான்வழி அச்சுறுத்தல்கள் என்பது எப்போதும் ஒரு முக்கியமான சவாலாக இருந்துள்ளது. 1991களில் ஈராக் ஏவிய ஏவுகணைகள் முதல் இன்றைய நவீன ஈரானிய ஏவுகணைகள் வரை ஸ்டேல் தனது பாதுகாப்பு கட்டமைப்பை எவ்வாறு மாற்றியமைத்துள்ளது என்பதை ஒரு பகுப்பாய்வாக நாங்கள் பார்க்கலாம். 1. வரலாற்று பின்னணி. 1991 வளைகுடா போர். 1991இல் ஈராக் அதிபர் சதாம் ஹுசைன் ஸ்டேல் மீது 38 முதல் 42 ஸ்கட் ஏவுகணைகளை ஏவினார். ஸ்டேலிடம் அப்போது பயனுள்ள ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பு எதுவும் இல்லை. அமெரிக்காவின் பெட்ரியாட் ஏவுகணைகள் பயன்படுத்தப்பட்டாலும் அவற்றின் வெற்றி விகிதம் 40% குறைவாகவே இருந்தது. பெரும்பாலான ஏவுகணைகள் மக்கள் நடமாட்டம் உள்ள டெல்-அவிவ் மற்றும் ஹைபா நகரங்களில் விழுந்தன. மக்கள் பாதுகாப்பு அறைகளில் அமர்ந்து தண்ணீர் குடித்து அமைதி காக்க அறிவுறுத்தப்பட்டனர். இந்த தற்காப்பற்ற நிலையிலேயே ஸ்டேலின் அயன் டோம் மற்றும் ஆரோ போன்ற சொந்த பாதுகாப்பு அமைப்புகளை உருவாக்க தூண்டியது. அதே நேரம் நவீன கால சவால்கள். ஈரான் ஸ்டேல். இன்றைய சூழலில் ஈரானின் ஏவுகணை திறம் சதாம் ஹுசைனுடைய காலத்தை விட பல மடங்கு முன்னேறியுள்ளது. ஈரான் தற்போது சூப்பர்சோனிக் வேகம் கொண்ட திசை மாறக்கூடிய பாலிஸ்டிக் ஏவுகணைகளை பயன்படுத்துகிறது. 1991களில் ஒற்றை ஏவுகணைகளாக வந்தவை இப்போது நூற்றுக்கணக்கான ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களினுடைய ஸ்வாம் கூட்டமாக ஏவப்படுகின்ற தன்மை பாதுகாப்பு அமைப்புகளை நிலைகுலைய செய்ய வடிவமைக்கப்பட்டது. அதே நேரம் 1991 ஈராக் தாக்குதல் இதனுடைய முதன்மை அம்சமாக இருக்கக்கூடியது அமெரிக்க பெட்ரியாட் இருந்தது. குறைந்த துல்லியம். இப்போது அயன் டோம், ஆரோ, டேவிட் ஸ்லிங், தாட் போன்றவை இருக்கிறது. வெற்றி விகிதம் அப்போது 10-40% வரை, இப்போது 90க்கும் மேல். சமீபத்திய ஊடுருவல் தவிர்ந்ததாக இருக்கிறது. முன்னெச்சரிக்கை. மிக குறைந்த கால அவகாசம். இப்போது செயற்கைக்கோள் மற்றும் AI மூலமாக முன்கூட்டிய கணிப்பு. இலக்குகள் பொதுவான நகரங்கள். இப்போது டிமோனோ அணு மையம் போன்ற வியூகம் சார்ந்த இடங்கள் இப்போது இலக்கு வைக்கப்படுகிறது. அதே நேரம் நெகவ் பாலைவனத்தில் உள்ள ஷிமோன் பெரெஷ் அணு ஆராய்ச்சி மையம் ஸ்டேலுடைய மிகவும் ரகசியமான மற்றும் முக்கியமான பாதுகாப்பு அரணாகும். 1991இல் ஸ்கட் ஏவுகணைகள் இந்த பகுதியை நோக்கி ஏவப்பட்டாலும் பெரிய பாதிப்பு ஏற்படவில்லை. 2026இல் ஈரானின் ஏவுகணைகள் இந்த பாதுகாப்பு வளையத்தை மீறி டிமோனோ அருகே விழுந்தது ஸ்டேலினுடைய வெல்ல முடியாத கேடயம் என்ற பிம்பத்திற்கு ஒரு சவாலாக அமைந்துவிட்டது. தாட் மற்றும் அமெரிக்காவினுடைய பங்கு. அமெரிக்கா விளங்கி இருக்கக்கூடிய தாட் அமைப்பு மிக அதிக உயரத்தில் வரும் ஏவுகணைகளை தாக்கக்கூடியது. இருப்பினும் சமீபத்திய தாக்குதல்களில் இந்த அமைப்பு ஒரு ஏவுகணையை தவறவிட்டது. இது தொழில்நுட்ப ரீதியாக ஈரான் ஸ்டேலை முந்த தொடங்கிவிட்டதாக என்ற விவாதத்தை கிளப்பியுள்ளது. வரலாற்று ரீதியாக பார்த்தால் ஸ்டேல் தனது தோல்விகளில் இருந்த பாடங்களை கற்றுக்கொண்டு உலகிலேயே மிகச்சிறந்த வான் பாதுகாப்பு அமைப்பை உருவாக்கியுள்ளது. இருப்பினும் ஈரானின் நவீன ஏவுகணை உத்திகள் 1991 இருந்ததை விட மிக கடுமையான சோதனையை ஸ்டேலுக்கு வழங்குகிறது. பாதுகாப்பு என்பது ஒரு நிலையான விடயமல்ல, ஆனால் அது எதிரியின் தொழில்நுட்பத்திற்கு ஏற்ப தொடர்ந்து பரிணமிக்க வேண்டிய ஒன்று என்பதை இந்த நிகழ்வுகள் உணர்த்துகின்றது என்று சொல்லலாம். இங்கே ஒரு கேள்வி மிக முக்கியமானது. வெல்ல முடியாத கேடயம் தகர்க்கப்பட்டதா? உலகிலேயே மிகவும் பாதுகாப்பான வான்வழியாக கருதப்படும் ஸ்டேலினுடைய பாதுகாப்பு வளையம் சமீபத்திய ஈரானிய தாக்குதலின் போது ஊடுருவப்பட்டுள்ளது. இது ஸ்டேலிய பாதுகாப்பு துறையில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக சொல்லுகிறார்கள். தாட் அமைப்பினுடைய தோல்வி. அமெரிக்காவால் நிலைநிறுத்தப்பட்ட $1 மதிப்புள்ள தாட் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பு இலக்கை தவறவிட்டுள்ளது. மிக அதிக உயரத்தில் வரும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை இடைமறிக்க வடிவமைக்கப்பட்ட இந்த அமைப்பு ஏன் தோல்வியடைந்தது என்பது குறித்து ஸ்டேல் உயர்மட்ட விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறது. அதே நேரம் இலக்கு வைக்கப்பட்ட டிமோனோ பகுதி. ஸ்டேலுடைய மிகவும் உணர்திறன் மிக்க மற்றும் ரகசியமான அணுசக்தி ஆய்வு மையமான ஷிமோன் பெரெஷ் நெகவ் அணு ஆராய்ச்சி மையம் அமைந்துள்ள டிமோனா பகுதியை நோக்கி ஏவுகணைகள் ஏவப்படுகிறது. இந்த தாக்குதலின் போது ஸ்டேல் தனது 3 முக்கிய பாதுகாப்பு அமைப்புகளை செயல்படுத்துகிறது. 1. அயன் டோம், குறைந்த தூர அச்சுறுத்தல்களுக்கு. 6. பாலிஸ்டிக் ஏவுகணை இடைமறிப்பு. தாட், உயர்மட்ட அச்சுறுத்தல்களை தடுக்க. இப்படியான நிலையில் இந்த ஏவுகணை வீச்சினால் தெற்கு ஸ்டேலில் உள்ள நகரங்களில் பெரும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஆராட் 116 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். டிமோனா 64 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். ஈரானின் புதிய போர் தந்திரம். ஈரான் ஏவுகணை வேகம் தொடர்ந்து முன்னேறி வருகிறது. அதிவேகம் மற்றும் வெவ்வேறு கோணங்களில் தாக்கம் திறன் ஆகியவற்றின் மூலம் ஸ்டேலினுடைய பாதுகாப்பு அமைப்புகளை அவை சோதித்து வருகிறது. நவீன ஏவுகணை போரில் 100% துல்லியம் என்பது மிக அவசியம். ஒரு சிறிய தவறு கூட பெரும் ஆபத்தை விளைவிக்கும் என
இந்த காணொளிகள் எச்சரிக்கிறது என்றும் சொல்லலாம். இந்த நிலையில் இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயத்தை பார்க்க வேண்டும். ஈரானின் ஹைப்பர்சோனிக் உரிமை கோரல். இந்த தாக்குதலில் இஸ்ரேலின் தற்காப்பு வளையம் ஊடுருவப்பட்டதற்கு முக்கிய காரணமாக கருதப்படுவது ஈரானின் பட்டா 1 போன்ற அதிவேக ஏவுகணைகளாகும். இவை ஒலியை விட 15 மடங்கு வேகத்தில் செல்லக்கூடியவை. தாட் மற்றும் ஆரோ போன்ற அமைப்புகள் வளிமண்டலத்திற்கு வெளியே ஏவுகணைகளை தடுக்க வடிவமைக்கப்பட்டவை. ஆனால் இலக்கை நெருங்கும் போது திசை மாறி செல்லும் ஏவுகணை இடைமறிப்பதில் தற்போதைய மென்பொருள் தடுமாறுகிறது. தாட் அமைப்பின் பலவீனம் செறிவூட்டல் தாக்குதல். ஒரு ஏவுகணை தவறியதாக கூறப்பட்டாலும் பாதுகாப்பு ஆய்வாளர்கள் இது ஒரு வித்தியாசமான உத்தி என்று சொல்கிறார்கள். ஒரே நேரத்தில் 100க்கும் மேற்பட்ட ட்ரோன்களையும் 50க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளையும் ஏவும் போது தாட் அமைப்பின் ரேடார்களே அல்லது ஏவுகணை சுமப்பிகளோ அடுத்தடுத்த இலக்குகளை கணிப்பதற்குள் சில நொடிகள் தாமதமாகிறது. இந்த டைம் கேப் ஈரான் பயன்படுத்திக் கொள்கிறது. அதே நேரம் இந்த மோதலில் வரும் உயிரிழப்புகள் மட்டுமின்றி பொருளாதார ரீதியாகவும் இஸ்ரேல் பெரும் சவாலை எதிர்கொள்கிறது. ஈரானின் ஒரு ஏவுகணை சுமார் 20,000 முதல் $1,00,000 மட்டுமே. ஆனால் இதை தடுக்க இஸ்ரேல் பயன்படுத்தும் ஒரு ஆரோ அல்லது தாட் ஏவுகணையின் விலை $2 மில்லியன் முதல் $3.5 மில்லியன் வரை இருக்கும். நீண்டகால போரில் இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு செலவு அமெரிக்காவின் நிதி உதவியையும் தாண்டி செல்லும் அபாயம் இருக்கிறது. சர்வதேச அணுசக்தி முகமை மற்றும் செயற்கைக்கோள் படங்களின் அடிப்படையில் டிமோனோ மையத்தை சுற்றியுள்ள வான்வெளி நோ-ஃப்ளை சோனாக அறிவிக்கப்பட்டு அங்கு கூடுதல் அயன் பீம் லேசர் தொழில்நுட்பம் சோதனைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளது. ஏவுகணைகள் விழுந்த இடம் அணு உலைக்கு மிக அருகில் இருப்பதனால் கதிர்வீச்சு கசிவு குறித்த அச்சம் எழுந்திருக்கிறது. ஆனால் தற்போதைக்கு அத்தகைய பாதிப்புகள் இல்லை என ஆய்வுகள் தெரிவிக்கிறது. இஸ்ரேல் மட்டும் தனியாக செயற்படாமல் ஜோர்தான் மற்றும் சவுதி அரேபியாவின் வான்வெளி வழியாக வரும் ஏவுகணைகளை முன்கூட்டியே கண்டறிய மிடில் ஈஸ்ட் ஏர் டிஃபென்ஸ் என்ற மறைமுக கூட்டணியை அமெரிக்கா ஒருங்கிணைத்து வருகிறது என்பதும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விடயமாகும். உண்மையில் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா இணைந்து பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி ஈரானின் அணுசக்தி மற்றும் இராணுவ நிலைகள் மீது ஆபரேஷன் டோரிங் லயன் என்ற பெயரில் பாரிய தாக்குதல்களை தொடங்கின. ஈரானின் தெஹ்ரான் ஆய்வு மையம், ஏவுகணை உற்பத்தி தளங்கள் மற்றும் இஸ்ரேல் மீது ஏவப்படும் ஏவுகணைகளுக்கான ஏவுதளங்கள், இஸ்ரேலிய விமானப்படை தொடர் தாக்குதல்களை நடத்தியது. ஈரானின் மிகப்பெரிய இயற்கை எரிவாயு சுத்திகரிப்பு மையமான அசலியே மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலால் ஈரானின் எரிசக்தி கட்டமைப்புகள் முடங்கியது. இப்படியான ஒரு நிலையில் மார்ச் மாதம் 21 மற்றும் 22ஆம் தேதிகளில் ஈரானின் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் டிமோனோ மற்றும் அராட் நகரங்களில் விழுந்ததில் 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். இஸ்ரேலிய ராணுவம் தனது வான் பாதுகாப்பு அமைப்பு ஏன் இந்த ஏவுகணையை தடுக்க தவறியது என்பது குறித்து அதிகாரபூர்வமாக விசாரணையை தொடங்கி இருக்கிறது. இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவினுடைய துல்லியமான தாக்குதல்கள் ஈரானின் உச்ச தலைவர் அயத்துல்லா அலி கமேனி கொல்லப்பட்டதாக அல்லது பலத்த காயமடைந்ததாக தகவல்கள் தெரிவித்திருந்த நிலையில் அவர் கொல்லப்பட்ட பின்புதான நிலைமையும் இப்போது மோசமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. இப்படியான நிலையில் ஒரு வெற்றிடத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய IRGC-யினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நாட்டிலிருந்து மிகப்பெரிய ஏவுகணைகள் எப்படி இந்த சிதைவுகளை ஏற்படுத்துகிறது என்பது மிகப்பெரிய கேள்வியாக மாறியிருக்கிறது.